உனக்கெல்லாம் தலைக்கு பேன் இருக்குது, உடம்புல பேன் இருக்குதுன்னு சொல்லி 2000 மாத்திரை வாங்கி தராங்க. எங்கள் தலைப்பேனுக்கு ஒரு 100 கூட கொடுக்க மாட்டேங்கிறாடா. இங்கே பாரு அம்மா பாடுறா, எங்கள் தலையில் 1000 ஈரி பேன் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு 100 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாரு நீ எவ்வளோ பவுமானமோ எவ்வளோ சொகுசாக இருக்கிற. ஆனால் நீ என்னடானா நைட்டி பிடிச்சி கிழிச்சு கடிச்சு எறிகிற, பாவடை பிடிச்சி கடிச்சு எறிகிற, துணிகளெல்லாம் இப்படி கடிச்செறிஞ்சா. டேய் இங்கே பாரு அம்மா பாரு, இந்தா இங்கே பாரு அம்மா பாடுறா சில்வரு, இப்படியெல்லாம் கடிச்செறிஞ்சா என்னடா பண்ணுறது? உன் தலையில் ஒரு பேன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஓனரு அண்ணங்காரன் 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி கொடுத்துருக்குற. அப்படி உனக்கு இவ்வளோ செல்லமாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். நீ பண்ணுறது என்னடானா பிக்காளி வேலை பண்ணிக்கிட்டு கொண்டு ஒன்றும் தெரியாதனால படுத்துட்ருக்குற. பவுமானமாக பாவமாக இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு. ஏண்டா டேய் சில்வரே, காது ஏக்குதா? என்ன பவ்யமாக பார்த்துட்ருக்குற? நீ எதுவும் குப்பை சத்திக்கெல்லாம் போயிடாத. ஆமாம், நீ புண்ணுக்குனால வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரமா பார்த்துக்கணும் உடம்ப. நீ தான் எந்த சத்தைக்குள்ளேயும் செடிக்குள்ளேயும் போகக்கூடாது. இப்போ தான் 10,000 கொடுத்து உன்னை காப்பாற்றி வச்சுருக்குறோம், புரியுதா? இங்கே பாரு அம்மா பாரு சில்வரே, தெரியுதா? என்ன ஓரக்கண்ணில் பார்க்குற? நேராக பாரு. தப்பு செஞ்சுட்டோமோன்னு யோசிச்சுட்டு பார்க்குற, அப்படித்தானே? உன் உயிர் இப்போ 10,000 காப்பாற்றி உட்கார வச்சுருக்குறோம், சரியா? இப்போ பேனுக்கு 2000 மருந்து வேறு வாங்கி கொடுத்துருக்குறோம். நீ இதுக்கு மேலேலாம் நீ என்னாச்சும் பண்ணுனா பிச்சு போடும் பிச்சு. பயபக்தியோடு இப்படி பவ்யமாக எப்பவுமே இருக்கணும். தூக்கம் வருதோ? டேய் இங்கே பேர் நான் சொல்கிறவங்க பார்த்தா தூக்கம் வருதாடா? அவ்வளோ லொல்லு இருக்க நீ. டேய் இந்தாடா, என்ன பேர் அம்மாவை? எந்திரி எந்திரி, இங்கே பேர் என்ன பேர்? என்ன உனக்கு தூக்கம்? மாத்திரை சாப்பிட்டு மயக்கம் வருதா? சரி படுத்துங்க, சரியா? இனி எங்கேயும் போய் பேனுக்கு என்னால் வர வச்சிடாத.